என்னோட அம்மா உத்தரவு குடுத்துட்டாங்கன்னா, நான் அத அப்படியே செய்வேன். அவங்க என்ன சொன்னாலும், இப்பயே கழுத்தறுத்து செத்து போன்னா கூட செத்து போவேன். உன்ன துண்டு துண்டா வெட்டிக்கோன்னா கூட வலிகள், வேதனைகள். அவங்க செதுக்க செதுக்க அத்தனைக்கும் தன்னோட உடலையும், மனதையும் அந்த செதுக்குறதுக்கு தகுந்து வளைச்சு குடுக்க போய் தான் வந்து இந்த மாரி ஒரு இடத்துல இருப்பாங்க. இது எல்லாமே அழாம பேசணுங்கிற வைராக்கியத்தோட தான் நான் வந்து இந்த வீடியோ பதிவு எடுக்கிறேன். அழக்கூடாது, அழக்கூடாது, அழக்கூடாது. என்னப்பா? உங்ககிட்ட பேசணுமா? இந்த மருதாணிய கொத்துறது இவங்க இந்த ஒரு 10 பேருக்கு இவங்களுக்கு வேலையே இந்த மருதாணிய கொத்துறது தான். ஆமா. அம்மா ஃபஸ்ட்டு இங்கே தான் கிரிக்கெட் இருந்தாங்க. அருளாக்கு சொன்னாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு பிறகு அதில் ஒரு செட்டு இருந்துச்சு, அதில் ஒரு கிரிக்கெட் இருந்துச்சு. அங்கே தங்கி இருந்தாங்க எல்லாம் 15 பேர் 25 பேர் இருந்தோம் ஆரம்பத்தில். அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக கோவில் டெவலப் பண்ண இருந்துச்சு. இதுதான் தங்குங்களா அம்மா முத அருள்வாக்கு சொன்ன குடிசை இருந்த வீடு. அருள்வாக்கு மட்டும் கிடையாது, தங்கியிருந்த இடமும் கூட இதுதான். இந்த இடத்துல அந்த ஞாபகமாக தான் இங்கே வந்து ஒரு முல்லைப்பூ செடி, அப்புறமா இந்த வேப்ப மரம் இதெல்லாம் சுயம்பா முளைச்சிருந்தது. இந்த இடத்துல என் அம்மா அழகிய வந்து உட்கார வச்சாச்சு இந்த குடிசை இருந்த ஞாபகத்துக்காக. வாழ்க்கையில் ரொம்பவும் மறக்க முடியாத ஒரு அனுபவம் அப்படின்னா இந்த குடிசையில் தான் பல அனுபவங்கள். அம்மாவும் படுத்திருப்பாங்க, நானும் படுத்திருப்பேன். பல தவக்கலை, தேள் இதெல்லாம் கூட இங்கே தான் இருக்கும். குடிசையிலே தூங்குனது, குடிசையில் குளிக்கிறதுக்கு எதுக்குமே இடம் இருக்காது. எல்லாத்துக்குமே கொஞ்சம் மரவில் இருட்டான பிறகு அப்படி தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு குடிசையில் இருக்கும்போது தான் என்னை நம்பி ஒரு 25 பேர் ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. யோசிச்சு பாருங்களேன், நான் தங்கவே ஒரு குடிசையாம். அந்த குடிசையில் தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்குன்னு எனக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டம். அதில் என்னை நம்பி ஒரு 25 பேர் அம்மா அனுப்புகிறாங்க. அந்த கொரோனாவுக்கு கொஞ்சம் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த மாதிரி தான் பிரேம் வந்து நம்மக்கிட்ட இருக்காரு. அப்போவே வந்து எல்லாரும் இங்கே கூட இருந்தாங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் இன்னைக்கு அழியாத ஒரு நினைவா அம்மா இருக்கிறதுனால இந்த குடிசையோட ஞாபகம் எப்பவுமே இருக்கு. சுயம்பா முளைச்ச வேப்ப மரமும் ஒரு செயல் வந்து உடனே வந்து ஒருத்தர் பெருசாயிட்டாங்க, அவங்களுக்கு என்ன அப்படின்ற கேள்விகள் இருக்கிறவங்களுக்கு அவங்க வாழ்ந்து வந்த முறைகள் தெரியாது, பட்ட கஷ்டங்கள் தெரியாது. அந்த மாதிரியான பல கஷ்டங்கள், பல இந்த மாதிரியான ஒரு கரண்ட் இல்லாமல் ஒரு இருட்டில் ஒரு குடிசுக்குள்ளே வந்து யாரையாவது தங்க சொன்னால் கண்டிப்பாக யாராலையும் தங்க முடியாது. எனக்கு அம்மா இருக்காங்கங்கிற அந்த ஒரு நம்பிக்கையிலையும் அம்மா இருக்காங்க அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு அருள்லையும் தான் இருக்க முடிஞ்சது. சாதாரண பெண்களாக இங்கே வந்து ஒரு பொட்டல் காட்டில் இருக்க முடியுமா அப்படின்னா அது இருக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான் அம்மாவுடைய அந்த உயிரோட்டமான, நான் அடிக்கடி சொல்லுவேன் அம்மா இங்கே உயிரோடு உட்காந்துருக்கான்னு. அந்த ஒரு தைரியம், அவள் காவகாக்கிற அந்த ஒரு மனபலத்தில் தான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்த அந்த குடிசையுடைய ஞாபகம், இந்த ஒரு பீடமும் அம்மாவும் வேப்ப மரமும் இந்த முல்லைப்பூவும் இந்த இடத்துல இருக்கு. வாங்க அடுத்து பார்க்கலாம். இந்த ஒரு வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா குடிசையிலிருந்து ஆலாப்பலா கல்லில் நாங்களாம் எங்களால் பார்த்தீங்கன்னாலே தெரியும், எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கல்லை ரெடி பண்ணி, ஏன்னா குடிசை வந்து மழைக்குள்ளே வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி காற்றெல்லாம் அடித்து ரொம்ப தரமட்டம் ஆயிடுச்சு. அப்போ குடிசை போடுறது கூட மழை காலத்தில் ஆள் வர கிடையாது. அப்போ எங்கே தங்குறது அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு விஷயத்த, இந்த ஒரு சின்ன வீட்டை நாங்களே வந்து ரெடி பண்ணோம். இந்த கதவு செகண்ட் ஹேண்டில் வாங்கின கதவு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கதவு நாங்களாக போட்டுக்கிட்ட கதவு. இது வழியெல்லாம் அம்மா தாராளமாக உள்ளே வந்துடுவாங்க, அம்மா கூடயே தானே இருக்காங்க. அந்த மாதிரி இந்த வீட்டை நாங்களாக ரெடி பண்ணி இந்த வீட்டில் தான் வந்து 2வதா மாறின வீடு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடு எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. பரவாயில்லையே, நம்ம ஒரு கட்டடத்தில் இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைவாக இருந்தது. குடிசையிலேருந்து கொஞ்சம் மாறும்போது என்ன ஒன்று, அங்கே கூட அம்மாவோட நடமாட்டம் கம்மியாக இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய அம்மாவோட நடமாட்டங்கள் அதிகமாக போயிடுச்சு. கட்டிலுக்கடியில் படுத்துக்கிறது, சில நாள் கட்டிலுக்கு மேலேயே படுத்துப்பாங்க, நான் வாசலில் படுத்துப்பேன். அந்த மாதிரி இன்றைக்கி இதில்
ஆகாத பொருளெல்லாம் இருக்குது. என்ன ஒன்று, இந்த ரூம்பெல்லாம் எனக்கு இடித்து மாற்றுறதுக்கு மனசே வரமாட்டேங்குது. அதுதான் காரணம். ஏன்னு தெரியல. எல்லாரும் எடுக்க சொல்லுவாங்க. இது ஏம்மா இவ்வளோ பெரிய கோவிலெல்லாம் கட்டிட்டு ஏம்மா இந்த மாதிரி போட்டிருக்கீங்கன்னு. என்னவோ தெரியல, அந்த நினைவுகளை அழிக்கிறது அப்படிங்கிறது என்னால் முடியல தங்கங்களா. அதுதான். இதில் நிறைய வேஸ்டான பொருள் எல்லாத்தையும் உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. ஒரு கட்டில் சமைக்கிற அடுப்பு பொருளெல்லாம் இருக்கும், ஒரு கட்டிலில் தூங்குகிற இடம். அதுதான் இது. அந்த வீட்டில் வந்து இந்த ஒரு கட்டடம் வந்து அதற்கு பிறகு இப்போ நான் 3ஆவதாக மாறின வீடு இந்த ஒரு வீடு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தகர செட்டு ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்காக ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ரெடி பண்ணும்போது கொரோனா காலத்தில் அதாவது ஆசிரமத்தில் யாரும் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு ஆதார் இருக்கிறவங்க தான் இருக்கணும், ஊசி போடுறவங்க, இல்லைன்னா அவங்கவுங்க வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம அங்கே அனுப்பிட்டோம். அனுப்பின பிறகு அங்கேருந்து இந்த செட்டுக்கு வந்தோம். ஏன் அந்த செட்டை விட்டோம் அப்படின்னா, புறாக்கள் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அதில் கிட்டத்தட்ட நான் இப்போ காமிச்சேன் இல்லையா, அந்த ரூமில் நூற்றுக்கணக்கான புறாக்கள் வந்து வளர்க்கலான்னு சொல்லி ட்ரம்மு அந்த பெட்டியெல்லாம் ரெடி பண்ணி கொஞ்சம் புறாக்கள் வாங்கிட்டு வந்து அதில் விட்டுட்டு இந்த செட்டுக்கு மாறினோம். இது தகர செட்டு தான், ஃபுல்லாக சுற்றி தகர செட்டு தான். சமைக்கிறதுக்கு மட்டும் மறைச்சிருப்போம். இதில் வந்து இப்போ என்ன இருக்குன்னா, பூரா நம்ம கம்பெனி ப்ராடக்ட் தயாரிக்கிற எல்லா பொருளும் இருக்குது. அதோட சேர்ந்து நம்ம ஜெகநாதனும் இதுக்குள்ளே தான் இருக்காரு. வாங்க போய் பார்க்கலாம். எல்லாமே தகரத்தில் தான் இருக்கும். இது சமைக்கிறதுக்காக கொஞ்சம் ஆலாப்பிளாக்க வச்சு நம்மளாம் மறைச்சிக்கிட்டோம். எல்லாமே நம்ம வாராய் சீக்ரெட் ஹேர் ஆயில் தயாரிக்கிற பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது. இந்த கட்டில் தூங்கின கட்டிலெல்லாம் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் பூனையை. இதுதான் என்னோட சமையல் ரூம்பாக இருந்தது. இன்றைக்கி அரிசி பருப்பு இந்த மாதிரியான விஷயங்கள், கம்பெனிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இந்த ரூமில் அடைஞ்சி வச்சாச்சு. பூராமே இந்த மாதிரி இருக்குது. இதுதான் நான் சமைச்ச ஒரு ரூம்பு, பாத்திரம் கழுவுன ஒரு இடம். என்னல அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சோறு வச்சு மறைச்சிட்டு நம்ம பிரேம் குமார் வந்து அந்த ரூம்பை யூஸ் பண்ணுறாரு. இங்கே இருக்கும்போது பயன்படுத்திய ஒரு ஃப்ரிட்ஜு கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு, மழையில் நனைஞ்சு செஞ்சு, சும்மா அது அப்படியே இருக்குது. இதில் எல்லாமே நம்ம கம்பெனி பொருட்கள் எல்லாமே இருக்கும். இது பாத்ரூம். முதல்ல இந்த சேர் வந்து அருள்வாக்கு சொல்கிறதுக்காக நம்ம ஜெகநாதன் தன்னுடைய சொந்த முயற்சியில் வாங்கி கொடுத்த சேரு. நான் உபயோகப்படுத்துறதே இல்லை, இதில் உட்கார்றதும் இல்லை. அந்த சேர் அப்படியே இருக்குது. இந்த கத்திரி நான் மிஷின் காமிச்சிருப்பேன், நான் இப்போ காமிக்கிறேன். இது முதல்ல என்னோட அம்மா எனக்கு தைக்கிறதுக்காக வாங்கி கொடுத்த ஒரு கத்திரிக்கோள். டெய்லரிங் தைக்கும்போது இது நான் தூங்கிய கட்டில் இப்போ இப்படி இருக்குது. இந்த பாதையில் தான் பார்த்தீங்கன்னா இங்கே என்னோட படிக்கிற புக்கெல்லாம் இருக்கும். பகுதி மேலே எடுத்துகிட்டு போயிட்டேன், மீதி புஸ்தகங்கள்லாம் இங்கே இருக்குது. நிறையா வகையான புஸ்தகங்கள். மதுரைக்கு புஸ்தகம் வாங்குறதுக்காகவே பலமுறை நான் போயிருக்கேன். அந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் இங்கே இருக்கும். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு கதவு இருக்கும். இந்த கதவு அப்படி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓப்பன் பண்ணோம்னா நம்மளோட கார்டன் வந்துடும். இப்படி தான் நம்ம கார்டனுக்கு நான் வருவேன். இந்த பக்கம் பாதை இருக்கும், அந்த பக்கத்து வழியாக நம்ம கார்டனுக்கு வருவேன். நம்ம கார்டனை ஒரு நாளைக்கு ஃபுல்லாக இதே போல் டூர் மாதிரி போடலாம். வாங்க நம்ம அடுத்து பார்க்கலாம். எல்லாமே வந்து சாதாரணமாக அமைஞ்சிடலை. ஒரு சிலையை செதுக்கிற மாதிரி அம்மா வந்து செதுக்கி கஷ்டங்கள், அனுபவங்கள் இது எல்லாத்தையும் எனக்கு கொடுத்து 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 தான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல அமரக்கூட வச்சுருக்காங்க. வாங்க நம்ம அருள்வாக்கு சொன்ன முதல்ல அருள்வாக்கு சொன்ன ஒரு அற்புதமான ஒரு இடம். நான் குடிசையில் அருள்வாக்கு சொன்னேன். அதுக்கு பிறகு குடிசை வந்து டேமேஜ் ஆன பிறகு அருள்வாக்கு சொல்கிறதுக்கு இடம் கிடையாது. அம்மாவுமே குடிசையில் தான் இருந்தாங்க. அப்போ குடிசையில் இருக்கும்போது அம்மாக்கிட்டே உட்காந்து வாக்கு சொல்ல முடியாது, ஏன்னா சாமி கும்பிட ஆள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அங்கனையும் ஏன்னா கொஞ்சம் சின்ன சின்ன இடம் தான், ஒரு 5 கஞ்சில் தான் அம்மாவோட அந்த கருவறை அமைப்பு இருக்கும்.
அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அங்கேயும் உட்காந்து வாக்கு சொல்ல முடியாது. ஆனா அப்பெல்லாம் வாக்குக்கு பார்த்தீங்கன்னா, சுத்து வட்டார கிராம மக்கள் எல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சு நெறைய பேர் வர ஆரம்பிச்ச காலம். அப்ப வந்துட்டு இருக்கும்போது அங்கேயும் உட்காந்து சொல்ல முடியாது. அப்போ தேனியிலிருந்து ஒருத்தர் அவருக்கு ஒரு வந்து வேண்டிக்கிட்ட போது கொஞ்சம் நல்லது நடக்க போய், "அம்மா நீங்க குடிசையில அருள்வாக்கு சொல்லக்கூடாது. நாங்க கொஞ்சம் பொருள் குடுக்குறோம். நீங்க அத வச்சு நீங்க ஒரு செட்டு மாரி போட்டுக்கோங்க. ஒரு கட்டடம் மாரி கட்டிக்கோங்க." அப்படின்னு சொன்ன பிறகு, நாங்க அத வந்து பொருள் குடுத்தாங்க. நாங்க அத வச்சு ஒரு சின்னதா ஒரு ரூம்பு மாரி போட்டோம். அதுதான் இப்போ அருள்வாக்கு ரூம்பா நம்ம பார்க்க போறோம். எந்த ஒரு செயலையுமே இப்ப நெறைய பேர் வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. ஒரு சாதாரண குடும்பத்துல இருக்கிறவங்க கூட தான். அவங்க உடனே இந்த மாரி வந்துட்டாங்களா அப்படின்னா, அப்படி இல்ல. அவங்களுடைய வலிகள், வேதனைகள், அவங்க செதுக்க செதுக்க அத்தனைக்கும் தன்னோட உடலையும், மனதையும் அந்த செதுக்குறதுக்கு தகுந்து வளைச்சு குடுக்க போய் தான் வந்து இந்த மாரி ஒரு இடத்துல இருப்பாங்க. இது எல்லாமே அழாம பேசணுங்கிற வைராக்கியத்தோட தான் நான் வந்து இந்த வீடியோ பதிவு எடுக்கிறேன். ஏன்னா ஜெகன வீடியோ எடுக்க சொன்னா கூட நானே தான் வீடியோ எடுத்துக்கிறேன். அவன எடுக்க சொன்னா கூட உண்மையிலே அவனும் அழுதுருவான், நானும் அழுதுருவேன். அந்த மாரி நெறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கோம். நெறைய. அது வார்த்தையில சொல்ல முடியாது. அந்த மாரி தான் இந்த ரூம்பும் வந்து வாழ்க்கையில மறக்க முடியாது. வாங்க பார்க்கலாம். எல்லாமே பார்த்து பார்த்து இந்த பழங்கள்லாம் வாங்குனோம். ஏன்னா நெறைய பல்லி குஞ்சுகள்லாம் இருக்கிறது மக்கள் மேல விழுகுது அப்படிங்கிறதுனால, அது பாதுகாப்புக்காக வாங்கி வச்சோம். அதுல இவங்க தான் ஃபர்ஸ்ட்டு அம்மாவ தான் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வச்சோம். நெறைய படங்கள். இந்த ரூம்பு தான் இப்போ இந்த வேலைக்காக இடிச்சிருக்காங்க. எல்லாம் இந்த ஃபோட்டோ எல்லாமே டேமேஜ் ஆயிருக்கு. அவ்வளோதான் தங்கங்களா. இதுக்கு பிறகு உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்மளோட மாடி வீடு. அதையும் கூட நான் காமிக்கிறேன். இப்போ நான் இருக்கிற வீடு வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த வீடு பார்த்தீங்கன்னா, விருப்பப்பட்டு கட்டிக்கிட்டோமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அதுவுமே அம்மாவுடைய விருப்பம். எனக்கு ஆலயம் எழுப்புற, நீ ஏன் இந்த மாரி இருக்க அப்படிங்கிறதுனால அம்மாவே எனக்கு எழுப்பி குடுத்தது. இத யார் நம்புனாலும், நம்பலனாலும் அதுதான் உண்மை. உண்மை அதுதான். அம்மா தான் எனக்கு வீடு கட்டி குடுத்தாங்க. யாரு கேட்டாலும் சொல்லுவேன். அம்மா தான் எனக்கு வீடு கட்டி குடுத்தாங்க. அ அந்த மாதிரி ஒவ்வொரு செயல்லயும் பல வலிகள், பல வேதனைகள் அனுபவிச்சு, இன்னைக்கு நேரல பார்க்குற சில பேரு ஒரு நொடியில வந்து சில கேள்விகள் வந்து கேட்டுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் விளக்கம் குடுக்கறதுக்காகவா இது அப்படின்னா, அப்படி இல்ல. என்னோட குழந்தைங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஆம், ஒரு குடிசையில நம்ம வந்து இங்க தங்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு ஒரு பெண்ணா வந்து ஆம், ஒரு காட்டுக்குள்ள ஒரு குடிசையில தங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்காக, என்னோட தாய் வந்து நெறைய பேரு நெனைப்பீங்க, "அம்மா நீங்களே குடிசையில இருந்தீங்க. உங்களுக்கு எதுக்கும்மா இத்தன பேரு ஆசிரமம்னு பேர்ல நீங்க பார்த்துக்கிட்டீங்க. எப்படிம்மா?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட அம்மா உத்தரவு குடுத்துட்டாங்கன்னா, நான் அத அப்படியே செய்வேன். அவங்க என்ன சொன்னாலும், இப்பயே கழுத்தறுத்து செத்து போன்னா கூட செத்து போவேன். உன்ன துண்டு துண்டா வெட்டிக்கோன்னா கூட வெட்டிக்குவேன். நான் அந்த அளவுக்கு அம்மானா எனக்கு அவ்வளவு, அவ்வளவு. நான் அப்படின்னா அது அம்மா தான். அந்த மாதிரி அ ஆசிரமம் வைக்கிறதுக்கும் அவ தான் வந்து ஒண்ணொன்னா எனக்கு அமைச்சு தர்றா. ஏன் அப்படின்னா, என்னோட பாதுகாப்புக்கா. நானா தனியா இருக்கேனா. அதனால என் கூட பயணப்படுறதுக்கு அவ்ளோ பேர கூட்டிட்டு வந்து விடுறாங்க. நான் தனியா இருக்கேன். ஒரு குடும்பம் மாதிரி அத்தன பேரும் ஒண்ணா சமைச்சு சாப்பிடுவோம். ஒண்ணா தூங்குவோம். நெறைய பேசுவோம். நெறைய அவங்கவங்களுடைய வரலாறுகள்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப பிரமிப்பா கேட்பேன். இப்படியும் இருப்பாங்களா மனுஷங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் நான் ஒரு டீச்சர் கதை சொன்னது கூட. அவங்க டீச்சரு, குழந்தைங்கள்லாம் வந்து அவ்ளோ விருப்பப்பட்டு, பிரியப்பட்டு, வளர்த்து, ஆளாக்கி, அவங்கெல்லாம் விட்டுட்டு கடைசியில கெளம்பிட்டாங்க. ரோட்ல கடைசியில அவங்க பென்ஷன் வாங்க கூட முடியல. எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. அவங்க ரோட்ல ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக இருந்தாங்க. நான் பார்த்து அழைச்சுட்டு வந்தேன். எல்லாமே அம்மாவோட உத்தரவு. எல்லாமே அம்மாவோட வழி நடத்துதல். அவங்க தான் வழி நடத்துனாங்க என்னைய. இன்னைக்கும் வழி நடத்துறாங்க. இன்னும் வழி நடத்துவாங்க. இன்னும் காலமெல்லாம் அவங்க தான். அந்த மாதிரி ஒவ்வொரு செயல்லயும் அம்மா பார்த்து, 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 பார்த்து என்ன வழிநடத்தி, என்ன அழைச்சிட்டு போறாங்க. இந்த உலகத்துல ஒரு வேணாம் தங்க இதெல்லாம் நெறைய பேசுனா கண்ல கண்டிப்பா கண்ணீர் வந்துரும். அழக்கூடாது, அழக்கூடாது, அழக்கூடாது. அந்த மாதிரி அம்மா இந்த சுயம்பு நாகம்மாவா இந்த இடத்துல அவதரிச்சு, சுயம்பா ஆலயம் எழுப்பி,
எங்கேயோ ஒரு மூலையில கிடந்த என்னைய அழைச்சிட்டு வந்து அவ வழிநடத்தி பாதுகாப்போட ஒவ்வொரு செயல்லையும் அவன் நின்று இந்த கலியுக மக்களுக்கு தகுந்து என்னை வழி நடத்திட்டு வராங்க. இன்னும் வழி நடத்துவாங்க. ஏதோ ஒன்று என்னால் முடிஞ்ச இந்த ஆத்மானால முடிஞ்ச விஷயங்களை அவங்களுக்கான ஒரு செயலுக்கு பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இந்த ஒரு பதிவை பகிர்ந்ததுல. சில பேருக்கு பிடிக்கலாம், பல பேருக்கு பிடிக்காது இந்த பதிவு. என்னத்தான் இந்த அம்மா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த உடல் வலியாலையும் இந்த மனது வலியாலையும் நிறைய கஷ்டப்பட்டிருந்தாலும் அது என்னோட தாயினுடைய செயல் அப்படின்னு நினைக்கும் போதே ஆனந்தப்பட்டுடுவேன். அம்மானால தான் இந்த செயல் அப்படின்னு சொல்லும் போதே ஆனந்தப்பட்டுடுவேன். இன்னைக்கு பக்குவம் அடைஞ்ச அளவுக்கு அன்றைய நிலையில பக்குவம் குறைவாகத்தானே இருந்திருக்கும். அப்ப கூட என்னோட தாய் வாக்கு கொடுத்தாங்க, உனக்கு நான் இருக்கேன், நீ கவலைப்படாதன்னு. நிறைய காரியங்கள் அவங்களோட விருப்பப்படி இந்த நாகபுரத்துல நடந்துட்டு இருக்கு. இந்த நாகபுரத்தினுடைய செயல்பாடுகள் சுயம்பு நாகமாவும் சுயம்பு வாராகியும் மகாராணியாக சேனாவாக இந்த நாகபுரத்தை ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை எத்தனை கோடி ஆண்டுகள் வந்தாலும் இந்த இரு தெய்வங்களும் இந்த நாகபுரத்தை மிக பிரம்மாண்டமாக ஆட்சி புரிவாங்க, அருளாசி புரிவாங்க. இந்த நாகபுரத்துல உயிரோட்டமா ஒரு தெய்வம் உட்கார்ந்து வாக்கு கொடுக்குது, இந்த தெய்வம் உட்கார்ந்து நம்மளை பார்க்குது, நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும், நம்ம நினைச்ச காரியங்களை நம்ம கூட இருந்து பார்த்துக்குவோம் அப்படின்னா அது இந்த நாகபுரத்து இறைவிகள் என்றைக்கும் துணையா இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையெல்லாம் நம்பிக்கை, உண்மையான பக்தி, வேற எதுவுமே கிடையாது. பணம் காசு இதெல்லாம் அவங்க கால் தூசுக்கு கூட பெறாது. அந்த மாதிரி என்னோட நினைப்பும் அதுதான். பணம் காசுங்கிறதெல்லாம் எனக்கு தேவையில்லாத ஒன்று. எனக்கு தேவையெல்லாம் உண்மையான அன்பு, உண்மையான பக்தி, உண்மையான புரிதல் இருக்கக்கூடிய உறவுகளை என்றைக்கும் இந்த நாகபுரம் வருக 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 என்று வரவேற்கும். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த பதிவை நினைவுகளோட. நிறைய நினைவுகள் சொல்லாமையே இருந்திருப்பேன். ஏன்னா சொன்னா என்னால தாங்க முடியாது, உங்களால தாங்கிக்க முடியும், கேட்குறவங்களுக்கு என்னால தாங்க முடியாது. ஆனாலும் சில விஷயங்களை சொல்லிட்டோமே பிள்ளைங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்த உங்களோட பகிர்ந்திருக்கேன். மகிழ்ச்சி. பார்க்கலாம். நன்றி.